விக்டர் பிராங்கிள் என்கின்ற ஒரு மனோ தத்துவ நிபுணரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட புத்தகத்தை நான் அடிக்கடி படிப்பேன். டு லிசன், அதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. விக்டர் பிராங்கிள் இரண்டாம் உலக போருக்கு முடிந்த பிறகு அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல இருந்த ஜூஸ் தப்பிச்சு பிழைச்சவங்க, உயிர் பிழைத்தவர்கள் 10 லட்சம் பேர் செத்து போயிட்டான். எப்படியோ உயிர் பிழைத்து பாக்கி குத்துயிரும் கொலையுருமா வெளியே வந்த ஜூஸுக்கு பல பேர் அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, பைத்தியத்துக்கு பக்கத்துல இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு சிகிச்சை அளித்த அந்த நிபுணரின் பெயர் தான் விக்டர் பிராங்கிள். இன்றைக்கு மனோ தத்துவ மருத்துவ உலகில் பெரிதும் போற்றப்படுகிற ஒரு நிபுணர். அவர் எழுதின புத்தகத்துல தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எழுதியிருந்தார். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு அவருக்கு ஒரு போன் வருது. ஒரு பொம்பளை போன் பண்ணி, நான் இப்ப தற்கொலை செஞ்சுக்க போறேன் டாக்டர், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடலான்றதுக்காக போன் பண்றேன்றான். 12 மணிக்கு ராத்திரி. இவர் ஒரு மருத்துவர், அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இவர் சொல்றாரு, இருமா, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காத. உண்மையில தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் இந்த உலகத்துல காரணம் இருக்குன்னு பார்த்தா எல்லாருக்குமே காரணம் இருக்கு. அத்தனை பேர் இதுக்குள்ள போயிருக்கணும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாரும் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். அதனால என்னன்னு சொல்லுன்றாரு. அவ சொல்றா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே அந்த பெண், நான் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டா. அவர் தனக்கான ஒரு வெற்றியை அதை எடுத்துக்கிறாரு. அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அந்த பெண்ணை போய் அவர் பாக்குறாரு. நான் பேசினதுல எது உனக்கு ரொம்ப உன்னோட மைண்ட மாத்திச்சுமா? நான் சொன்ன எந்த தெரப்பி உனக்கு ரொம்ப சரியா உன் மனசை மாத்திச்சு? ஒரு தெரப்பி மாத்தலன்றாரு. அப்ப எப்படி தற்கொலை எண்ணத்தை கைவிட்ட? சொல்றா, இல்ல டாக்டர், நீங்க தான் முதல் தடவை என்ன பேச விட்டு 1 மணி நேரம் நீங்க கேட்டீங்கன்ற. டாக்டர் மாதிரி மிகப்பெரிய சாதனைகளை நம்மளால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா சில விஷயங்களை செய்யலாம். நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற சில உயிர்களை அவங்க பேசுறத கேட்கலாம். ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பல சமயத்தில் நம்மை நோகடிக்கிறார்கள். நாம் நினைத்தபடி இந்த வாழ்க்கை அவ்வளவு இனிய வாழ்க்கை அல்ல. சின்ன வயசுல நான் பஸ்ல தான் டிராவல் பண்ணுவேன். சென்னையில நான் டிராவல் பண்ற பஸ் ரூட் ரொம்ப கஷ்டமான பஸ் ரூட். ரொம்ப கூட்டம், அப்படியே ஃபுட்போர்ட்ல தொங்குவாங்க. நான் பார்த்த காட்சி இது. பஸ் ஃபுல்லா தொங்கிட்டு வருது. இந்த ஆள் சார் 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 கொஞ்சம் சார் சார் ஒரு கால் வச்சுக்கிறேன் சார். என்ன சார் ஒரு கால் சார் அப்படின்னு ஒரு காலை வச்சுட்டு ஒரு கையை பிடிச்சிட்டான். பஸ் அதுக்குள்ள கிளம்பிடுச்சு. சார் அவரு சார் கொஞ்சம் நவரு சார். எங்க ஊர் பாஷை உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கோங்க. சார் கொஞ்சம் நவரு சார். கொஞ்சம் சார். என்ன சார் நீ 2 காலை கூட வைக்காம எப்படி சார் பஸ்ல வருது? சார் இன்னொரு காலை வச்சுக்கிறேன் சார். 2வது காலையும் வச்சுட்டான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு 2 கையும் பிடிச்சிட்டான். அப்படியே கெஞ்சி 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 உள்ள ஒரு சீட்டும் கடிச்சு ஜன்னலோரமா உட்காந்துட்டான். அடுத்த ஸ்டாப்பிங்ல பஸ் நிக்கிற மாதிரி வருது. இப்ப ஜன்னல் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு கண்டக்டரை பார்த்து, டபுள் விசில் கொடுத்துட்டு போய்கினே இருக்கியா, ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லயும் நிறுத்தி நிறுத்தி ஏன் பேஜாரு பண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சமூகம் கொடுக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்மிடம் இருக்கிற எதையுமே மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவு நமக்கு நேரமும் இல்லை, மனசும் இல்லை. சமூகம் என்பது 4 பேர். சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாரும் ட்ரில் பண்ணிருப்பீங்க. 5 பேர் நிப்பாங்க, 5 பேர் தோல்ல 4 பேர் நிப்பாங்க, 4 பேர் தோல்ல 3 பேர், கடைசியில ஒரு பொண்ணு நின்று அந்த ஸ்கூலோட பிளாக் அப்படி எப்படி ஆட்டுவாங்க. ஜனம் எல்லாம் மேல நிக்கிறவளை பார்த்து கை தட்டும். எல்லாரும் செஞ்சிருப்பீங்க ஸ்கூல்ல. செய்யலன்னா கையாவது தட்டிருப்பீங்க. எப்ப யாரு கை தட்டுவோம்? மேல நிக்கிறல்ல அவளை பார்த்தா கை. ஐயோ அந்த பொண்ணு எவ்வளவு மேல நிக்குது பாரு. எங்க ஸ்கூல் ட்ரில்ல நான் எப்பவுமே கீழே இருக்கிற 5 பேர்ல ஒருத்தினா. எங்க பிடி டீச்சர் சாரா மிஸ் சொல்லுவாங்க, நான் மறக்க மாட்டேன், இந்த பருப்புல நல்லா கவனி, கீழே நிக்கிறவளுக்கு யாருமே கை தட்ட மாட்டாங்க. மேல இருக்கா பாரு, அவளுக்கு தான் கை தட்டுவாங்க. அவளுக்கு கை தட்டுறாங்களான்னு நீ அண்ணாந்து பார்த்து அப்படி இப்படி அசைஞ்சனா அவ கீழே விழுந்துருவான். நீ இரும்பு மாதிரி நின்னா தான் அவளுக்கு கைத்தட்டல் கிடைக்கும். நீ எல்லாம் இரும்பு மாதிரி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் மேல நின்று கொடியை ஆட்டுகிறோம் என்றால் நமக்கு தோள் கொடுத்த பல பேர் கீழே இருக்கிறார்கள். அவர்களினுடைய உறுதியால் தான் நாம் மேலே நிற்கின்றோம்.